நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திக்காக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாவம் தன்னில் இளைப்பாரவா. பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். இந்த மே மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசு. ஆராதனை வேளை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருடும். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே நீர் பேசுகிற நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு கூட நீர் பேசு, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுடைய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய 2ஆம் பகுதி. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே பேதுருவும் ஆண்டவரும் பேசிக்கொள்ளுகிற ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எருசலேமில் உள்ள தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சியளித்தார். அவர்களோடு பேசினார், அவர்களோடு சாப்பிட்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு நாம சாப்பிடுவது போலவே சாப்பிட்டார். அது உயிர்த்தெழுந்த சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நம்மால் முழுமையாய் விளங்கிக் கொள்ள முடியாது, ஏன்னா அந்த அனுபவம் நமக்கு இல்லை. ஆனால் அவர் சாப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். ஏற்கனவே 2 முறை அவர்களுக்கு தரிசனமாகிவிட்டார். 3வது முறை தரிசனமாகும் பொழுது சீஷர்களோடு பந்தி இருக்கிறார். அப்பத்தையும் மீனையும், அன்றைக்கு அதுதான் அவர்களுடைய உணவு, அதை சாப்பிட்டார். 15வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, அதாவது சாப்பிட்டு முடித்த பின்பு, இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை செய்ய பேதுருவை அழைத்த பொழுது அவர் கேட்ட 3
ஒரே காரியத்தை தான் 3 முறை கேட்டார். இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுரு, என்னை நேசிக்கிறாயா? மறுபடியும், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் இந்திய திருச்சபை வரலாற்றை இந்த மிஷனரி பணிகளுக்காக அல்லது மிஷனரி ஸ்தாபனங்கள் என்னை அழைக்கும் பொழுது அங்கே நான் பிரசங்கிக்க வேண்டும். ஆகவே இந்திய மிஷனரி வரலாறு, இந்திய திருச்சபை வரலாற்றை நான் கொஞ்சமாய் படிக்க ஆரம்பித்த பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவிலே தென் பகுதியிலே மேக்சிமம் சுவிசேஷ மயமாக்கினார்கள். கேரளா, தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டில் ஏராளமான மிஷனரிகள் ஆலயங்களை கட்டினார்கள், பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். கிராமம் கிராமமாய் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்கள். நிறைய பணிகள் நடந்தது. ஆனால் இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். நம்முடைய கைகளிலே, திருச்சபையார் கைகளிலே ஊழியத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 வருடம் ஆகிவிட்டது. 70 ஆண்டு காலம் நாம் என்ன அளவுக்கு ஊழியம் செய்துக்கொண்டு பார்த்தா, அவங்க பண்ணதில் ஒரு 1000ல் ஒரு பகுதி கூட நம்ம பண்ணலை. அவர்களுடைய ஊழியத்தில் அவ்வளவு பெரிய கனிகள், அவ்வளவு பெரிய அறுவடை. ஏன் இன்னைக்கு ஊழியங்களுக்கு குறைவில்லை? எங்களை போன்ற ஊழியக்காரர்களுக்கும் குறைவில்லை. நிறைய ஊழியர்கள் எழும்பினார்கள், மிஷனரி ஸ்தாபன தலைவர்கள் எழும்பினார்கள். எவ்வளவோ மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேர் வேலை செய்தும் அன்றைக்கு அந்த மிஷனரிமார்கள் வேலை செய்ததில் 1000ல் ஒரு பகுதி கூட நம்ம செய்யலையே. என்ன காரணம் என்று பார்த்த பொழுது இந்த பகுதி தான் அதற்கு விடையாகி வருகிறது. ஆண்டவர் அவருடைய வேலையை செய்வதற்கு இருக்க வேண்டிய பேசிக் குவாலிஃபிகேஷன், அடிப்படை தகுதி, படிப்பல்ல, அடிப்படை தகுதியே என்னை நேசிக்கிறாயா? சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரை நாம் அளவு கடந்து நேசிக்க வேண்டும். அவர் நமக்காய் செய்த தியாகத்தை உணர்ந்து மறத்து போச்சு. அவருடைய தியாகத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஆட்கள் இல்லை என்று. ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க அவர் 3 தடவை கேட்டார், திரும்ப திரும்ப திரும்ப. அதில் 3ஆவது தடவை கேட்கும் பொழுது இந்த யோவான் 21:17 முதல் பகுதியை நீங்கள் பாருங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, எனக்கு ரொம்ப துக்கமாயிற்று. ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்கிறார்? ஒருவேளை ஆண்டவர் என்னை சந்தேகப்படுகிறாரோ? என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பாய் இருக்கிறாயான்னு சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவர் ஏன் கேட்கிறார்? துக்கத்தோடு சொன்னார், ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் ஆண்டவர், அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்போதான் ஆண்டவர் ஒரு பேக்கேஜ், ஊழிய அழைப்பு அப்படி கொடுக்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
ஆத்துமாக்களுக்கு நடுவிலே போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் முதலும் முடிவுமாய் நம்ம இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஆண்டவர் மேலே அளவு கடந்த அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் ஊழியக்காரன் ஆகிறதற்கான தகுதி என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இந்த கேள்வியை கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆண்டவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம் என்று எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அந்த மேலெழுந்த வாரியான அன்பை அவர் கேட்கல. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு திரும்ப திரும்ப ஆண்டவர் கேட்கிறார் என்றால் என்ன பொருள்? அதில் மிக அழகாய் கேட்டார், இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்றால் என்ன பொருள் தெரியுமா? உன் மனைவியை நேசிப்பதை விட, கணவரை நேசிப்பதை விட, உன் பிள்ளைகளை நேசிப்பதை விட, உன்னுடைய அப்பா அம்மாவை நேசிப்பதை விட நீ என்னை முதலாவது நேசிக்கிறாயா? நேசத்தள்ளல் மரணத்தை விட வலிமையானது. கம்யூனிச நாடுகளிலே ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களையும் ஊழியர்களையும் சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். ருமேனியாவிலே அப்படி நடந்தது, பல்கேரியாவிலே அப்படி நடந்தது. அங்கே மாட்டிக்கொண்டு தெய்வாதீனமாய் தப்பித்து வந்தவர்கள் நமக்கு 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். படுவேதனையில் பரம வெற்றி எழுதியவர் ரிச்சர்ட் உம்ராண்ட் என்கிற ஒரு யூதன். விசுவாசத்திற்காக என் சித்திரவதைகள் ஹெர்லான் பாப்போ என்கிற ஒரு கடவுளுடைய மனிதர். 2 புத்தகங்கள் வாசிச்சா ராத்திரி தூக்கம் வராது. ரட்சிக்கப்பட்ட உங்களை போன்ற என்னை போன்றவர்கள் அந்த புத்தகத்தை வாசித்தா சாப்பிட முடியாது. ஆண்டவருடைய விசுவாசத்தை பெற்ற அருமையானவர்கள் எவ்வளவு சித்திரவதையை அடைந்தார்கள், அவ்வளவு சித்திரவதையிலும் அவர்கள் சாட்சியாயிருந்தார்களே. நம்முடைய நிலைமை என்ன? அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாய் வரும். நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த புத்தகங்கள் கிடைத்தால் வாசித்துப்பார். CLSல அந்த புத்தகங்கள் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். படுவேதனையில் பரம வெற்றி எளிதாய் கிடைக்கிறது. ஆனால் விசுவாசத்திற்காக என் சித்திரவதைகள் என்ற புத்தகம் எளிமையாய் கிடைப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே மரணத்தை குறித்து அல்லது நேசத்தை குறித்து சொல்லும் பொழுது, நேசம் மரணத்தை போல வலியது. நேசத்தழல் அது யாராலும் ஒன்று செய்ய முடியாது. இந்த கம்யூனிச சிறைச்சாலைகளிலே நம்முடைய பிள்ளைகள் பட்ட சித்திரவதையிலே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 வாலிப பிள்ளைகள் ஜெபித்தார்கள் என்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 2 வாலிப பிள்ளைகளையும் ஒரு கால்வாயிலே ஒரு போஸ்ட் நட்டு அதிலே கட்டி தொங்க வைத்தார்கள். ஆண்டவை மறுதலித்தால் நீங்கள் வந்துவிடலாம், இல்லை என்றால் நீங்கள் சாகப் போகிறீர்கள் என்று சொன்னார்கள். 2 சகோதரிகளும் வைராக்கியமாய் சொன்னார்கள், நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுது எங்களை இவ்வளவாய் நேசித்து எங்களுக்காய் தன் உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவை எங்களால் எப்படி மறுதலிக்க முடியும்? நாங்கள் அவரை நேசிக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்களை ஒரு கால்வாயிலே நட்டு வைத்திருந்தார்கள். அந்த அணையினுடைய தண்ணீரை திறந்து விட்டார்கள். தண்ணீர் வேகமாய் வந்து அடித்து அப்படியே நீர்மட்டம், இந்த பிள்ளைகள் அப்படியே முங்கிக் கொண்டே வருகிறார்கள். இந்த நீர்மட்டம் மேலே ஏறிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு கட்டமாய் நீர்மட்டம் வர வர கேட்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போவீர்கள், நீங்கள் மறுதலித்தால் விடுதலை, நீங்கள் மறுதலித்தால் விடுதலை என்று சொல்லுகிறார்கள். அந்த 2 பிள்ளைகளும் கேட்கவில்லை. அப்படியே மூச்சடக்கி தலைக்கு மேலே வெள்ளம் போய் சற்று நேரத்திலே மரித்து போனார். நேசம் மரணத்தை பார்க்கிலும் வலியது. ஆண்டவர்
அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாயா என்று அன்றைக்கு பேதுருவிடத்திலே கேட்டார். இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான அடிப்படை தகுதியை இந்த ஒன்று தான். அந்த மிஷனரிகளுடைய ஊழியத்திற்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வருகிற எந்த ஊழியக்காரருடைய ஊழியத்திற்கும் என்னையும் சேர்த்து இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸ், அவர்கள் பார்த்த வேலையில் 1000ல் 1 பங்கு கூட நாம் பார்க்க முடியலையே. அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் பேதுருவை போல ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார்கள், உள்ளன்போடு நேசித்தார்கள். ஆகவே அவர்களுடைய ஊழியத்துக்கு தகுதியாய் இருந்தார்கள். இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்தார், ஆடுகளை கொடுத்தார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரியே, நாம் ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறோம், நேசம் வைத்திருக்கிறோம். அந்த மிஷனரிகள் அவ்வளவு அன்பு வைத்திருந்தனால தான் இன்றைக்கு அவருடைய கல்லறையைத்தான் நம்ம வாங்கி வைத்திருக்கிறோம். வந்தவர்களில் ஒருவர் கூட தங்கள் நாட்டுக்கு திரும்பி போகவே இல்லை. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக. இந்த மக்களுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. அவர்கள் நமக்காக உயிரை கொடுத்தார்கள். ஆண்டவர் அகில உலகத்திற்காய் ஜீவனை கொடுத்து புதியதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தை நமக்கு அறிவிப்பதற்காக வந்த பொழுது தங்களையே தியாகம் செய்தார்கள். ஆண்டவர் அந்த அன்பை நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்க போகிறோம்.